விருதுநகரில் உள்ள அம்மா உணவகத்தில் கூடுதல் விலைக்கு உணவு விற்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஊழியர்களுடன் உணவகத்திற்கு வந்த நபர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் ஏழை மக்களின் பசியை போக்கிய அம்மா உணவகத்தின் தற்போதைய அவலநிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மக்கள் நலனுக்கான திட்டங்களுக்கு எல்லாம் மூடுவிழா நடத்தி வருகிறது. புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மக்கள் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் முக்கியமான ஒன்று கடந்த 2013ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அறிமுகப்படுத்திய திட்டம்தான் அம்மா உணவகம். ஏழை எளிய மக்கள் குறைவான விலையில் தரமான உணவை உண்ண வேண்டும் என தொடங்கப்பட்டதுதான் அம்மா உணவகம். இங்கு இட்லி சப்பாத்தி 1 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் வேலைக்கு செல்வோர், சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை பார்ப்போர் என ஏராளமானோர் பயனடைந்தனர். ஆனால் தற்போது பல இடங்களில் அம்மா உணவகங்கள் சரிவர செயல்படாமலும் உணவுகளின் விலைகளை ஏற்றியும் விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகரில் ராமமூர்த்தி சாலையில் அம்மா உணவகம் அமைந்துள்ளது. இங்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம் போன்ற உணவுகள் 20 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாகவும் உணவுகள் தரமாக இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அங்குள்ள விலைப்பட்டியலும் கிழிக்கப்பட்டுள்ளதால் ஊழியர்கள் கேட்கும் தொகையினை கொடுத்து நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் உணவருந்தும் அவலநிலை உள்ளது. எவ்வளோம்மா? எவ்வளோயா? 20 ரூபா. என்னது? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் 20 ரூபாயா? சாம்பார் சாதம் 20 ரூபாயா? இந்த நிலையில் அங்கு உணவருந்த வந்த சிறுவன் ஒருவன் தயிர் சாதம் 20 ரூபாய்க்கு விற்றதால் வாங்காமல் சென்றுள்ளான். அதை பார்த்த அங்கிருந்த நபர் அந்த சிறுவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துவிட்டு அரசு நிர்ணயித்த விலையை விட அதிகமாக ஏன் விற்பனை செய்கிறீர்கள் என ஊழியர்களிடம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதற்கு ஊழியர்கள் அம்மா உணவகத்திற்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் எங்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுவிடாதீர்கள் என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாப்பாடு எவ்வளோ தயவு செஞ்சு போயிட்டு எங்க தலையில மண்ணெண்ணி போட்டு போயிடாது. ஏழை மக்களின் பசியை போக்கும் அம்மா உணவகத்தை நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் சரியான முறையில் பராமரித்து ஏழைகளுக்கு தரமான உணவை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.